ரெண்டாவது, எங்கள் தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒன்று ஊழல், லஞ்சம். யாருக்கும் பிடிக்கலை, இந்த நாட்டில் யாருக்கும் பிடிக்கலை. ஆனால் ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்போ யார் கொடுக்குறா, யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க தான் நியாயமான தீர்ப்பு சொல்லணும். ஏன்னா இல்லை, ஒரு கேள்வியை நம்ம இப்படி கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா? லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போது யார் தாண்டா கொடுக்குறான், எவன் தாண்டா வாங்குறான் தெரியல. எங்கே இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும். இந்த எண்ணத்தில் தான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபா சிறப்பு தரிசனம் கட்டிடு, என்ன லஞ்சம். பிரசவரையா அங்கே போனால் மனைவி சேர்த்தனா மருத்துவர்னு கூட சொல்கிறது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாற்றிருங்க. அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அப்போ காசுக்காரன் போடுறான்னு திட்டிடுறான். கோயில் கருவறையிலிருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்குது. ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்க போனோன்னா 10 இடம் தான் இருக்குது, ஆனால் 100 பேர் காத்திருக்கான்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடின்னா கட்ட தயாராக இருக்கான். அங்கே யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால் ஒழிக்க முடியல. அதே மாதிரி தான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்தில் கதாநாயகி விட பாடினாங்க, நம் பாட்டன் பாரதி பாடினது. பாரதி ஒன்று, இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்தில் அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்கள் எவனுமே இருக்க முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது அன்பிற்குரியவர்களே. காலத்தை உருவாக்கிய ஒரு பாவலன் உண்டென்றால் உலகத்தில் நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையல 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பாயின்னு நினச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினச்சானாவே? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். டே, நீ பிரிக்கலை, அதை பற்றி அவங்க கவலைப்படல. இதை தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் 76 நாள் பட்டினி கிடந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு. யார்? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டான். எப்போ தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளோ பெரிய அறிங்க. அக்கரகாரத்தில் கழுதை வரக்கூடாது, கழுதையை கையில் தூக்கிட்டு நடந்துட்டாப்புல. இந்த பாரதி படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுமே. மதம் மாத்துறது நீ பார்த்துருக்கா? உலகத்தில் சாதி மாற்றின ஒரே மகான் பாரதி தான். கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி எடுத்து போட்டு பூணூலை போட்டு, இன்னையிலிருந்து நீ பறையன் இல்லை ஐயன். யாரா? சுப்பிரமணிய பாரதி பண்ணான்னு சொல்கிறான். போடா. அப்படி ஒரு ஆள் நம்ம ஆள். அவன் சொல்கிறான், அவன் மனசுக்குள்ளே எம்பிட்டு வழி இருந்தா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர்கள் மேலோர்ன்றான். அதுக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வர்ற அறிவு மூதாட்டி வர்றா. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறை. சாதி இரண்டுன்னா நம்மால் என்ன பண்ணுறான்? ஆஞ்சாதி பொஞ்சாதி. அது இல்லை சாதியே, அது இல்லை. ஆண்பால் பெண்பால், அது பாலியல் வேறுபாடு. அதில் அது சாதி இல்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு கிடையாது, பாலியல் வேற்றுமை. அது அவ சொல்கிற சாதி இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர்ன்ட்டான். கொடுக்கிறவன் உயர்ந்த சாதி, தனக்கென்று பதுக்கி ஒதுக்கிற கஞ்ச பிசுனா இருக்கான் அவன் தாண்டா இழி மகன் கீழ் சாதின்ட்டான். எல்லாரும் பாடி போகிறான். பாரதிக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு தாத்தன் வரான், புரட்சி பாவனை. அவன் இருட்டறையில் உள்ளதாடா உலகம்ங்கிறான். இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடின அவன், தமிழ் என் உயிருக்கு நேர்னு பாடின அவன், தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடலை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுனா. முதல்ல சாதியை ஒழிடாங்கிறான். சாதிய ஒளி. எல்லாரும் சமநிலை சமூகம் படைக்க தான் போராடுறான். அங்க சித்தர் புத்தர் ஞானி யோகி மகான் எல்லா காலங்களையும் சாதிக்கு எதிரான குரல், சாதிக்கு எதிரான கருத்து, சாதிக்கு எதிரான கட்டுரை, சாதிக்கு எதிரான பாட்டு, சிந்தனை, போராட்டம். ஆனாலும் இந்த சாதி சாக மாட்டேங்குது. அதே தான் சொன்னான், எல்லாரையும் சாகடிக்கிற சாதியே உனக்கு ஒரு சாவு வராதா? அதானே எல்லாரும் பாடினான். இந்த தலைமுறையில் எங்கள் விஜித்து சிவபிரகாச அவன் பங்குக்கு ஒரு நெற்பள்ளி போடுறான் இந்த சாதியை கொளுத்துறது. சாதிங்கிறது ஒரு கொடிய சமூக நோயாக இருக்குது, கொரோனாவை விட பெரிய கொடிய நோய். சாதி என்ன செய்யுது? உலகத்திலே புனிதமான ஒன்று இருக்குங்க, அன்பு. அதை கொன்றுதுங்க. உலகத்திலே நீங்கள் இந்த மானுடன் ஒரு அளப்பெரிய ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க மனுஷன் அழித்து கொள்றதுக்கு. இந்த எல்லா ஆயுதங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது அன்புக்கு தான் இருக்குது. அன்பு என்ன செஞ்சிரும்னு பாருங்கள். அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்குள்ள வந்தால் கடவுச்சீட்டு வீசா அனுமதி வேணும். இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அமெரிக்கா ரஷ்யா போனால் அவர் கடவுச்சீட்டை காட்டணும், அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும், வீசா அனுமதி உள்நுழைவு அனுமதி வேணும். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, இதில் ஒருத்தி ஒன்றுமே இல்லை. அன்னை தெரேசான்னு ஒருத்தி ஒன்றுமே இல்லை, அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. அவள் எந்த பதவிகளெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், எல்லா நாடுகள்லையும் பணி செஞ்சு வந்து இந்தியாவில் தங்கிட்டா. அவளுடைய சேவை நிறைய தேவை இந்த நாட்டுக்கு இருந்துட்டா. அப்போ உலக நாடுகள் அந்த அன்பு தாயை பார்த்து சொல்லுது, அவளுக்கு கடவு சீட்டு இல்லை, உள்நுழைவு அனுமதி இல்லை, வீசா இல்லை. எந்த நாட்டுக்கு வேணாலும் நீ வா தாயே, உனக்கு எங்கே தங்கணும்னு விருப்பமோ அங்கே நீ தங்கிக்கலாம், எந்த இடத்துல நீ குடியேற நினைக்கிறியோ அங்கே குடியேறிக்கலாம்னு உலகம் இருகரமும் விரித்து அந்த தாயை வரவேற்றதென்றால் உலகத்தை தன் அன்பால் சுருக்கிவிட்டா ஒரு மனுஷி. அந்த அந்த மதம் சாதி எல்லாம் பேசிட்டுருக்குறானா, எல்லாவற்றிலும் புனிதம் ஒன்று இருக்குது, மனிதம். அந்த மனிதத்தை கொன்றுது. ஆகச்சிறந்த ஒன்று அன்பு, அதை கொன்றுது இந்த சாதி. சாதி மதம் நீங்கள் என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? கல் சாராயம், இந்த கஞ்சா அவின்னு கொட்கைன்னு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது போட்டால் தான் போதையேறும். சாதி மதமும் சொன்னால் ஏறிடும்ன்றான். இந்த மார்க்ஸை விடவா ஒரு மேதை இருக்கான் அந்த நாட்டில். 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையால் இன்னும் பிறக்கலைன்றான். அவனே சொல்கிறான் மதம் ஒரு அப்படின்னு சொன்னால் ஏறிடுன்றான். மற்ற போதையெல்லாம் படுத்து தூங்கினா இறங்கிரும். சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் ஏறாது. ஏன்னா தனி சுடுகாடு அவனுக்கு. செத்தாலும் ஆறுமுக கவுண்டர் சுப்பிரமணிய நாடாருன்னு எழுதி வைப்பானா இல்லையா கல்லறையில்? செத்தாலும் போகாது. இந்த சாதி ஒரு சமூக நோய். குறிப்பாக எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்கு வந்து பெருநோய். இந்த மண்ணில் பிறந்த ஒரு பெரிய புரட்சியாளன் எங்களுடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுகிற, டேய் சாதி மதம் சாராயம் இது 3 வந்து தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய பகைவங்கிறது. மதம் சாதி போதை இருக்க பெரிய கொடிய நோய்டாங்கிறது. அது என்ன சொல்ல? இப்போ தேர்தலில் நம்ம வேலை செஞ்சு போவேன்,
எல்லாம் சரின்னு விடும். என்னதானாலும் நம்ம சாதியை விட்டு கொடுக்க முடியாதுலன்றான். அவனுக்கு மொழி செத்துச்சு கவலைப்பட மாட்டான், அவனுக்கு இனம் செத்துருச்சு கவலைப்பட மாட்டான், ஆறு செத்துருச்சு கவலைப்பட மாட்டான், மலை களவு போகுது கவலைப்பட மாட்டான், வளம் திருடு போகுது கவலைப்பட மாட்டான், உரிமை பறி போகுது கவலைப்பட மாட்டான். எது செத்தாலும் சரி, தன் சாதி செத்துறக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட ரெண்டு காதலர்கள் சிக்கிக்கிட்டா என்ன நிலைமை? அதுதான் கதை. ஒரு பேரன்பை ஒருத்தன் வைக்கிறான், அந்த பேரன்புக்கு பிரச்சனை. அதை அந்த அன்பை சிதைச்சவனை ஒழிக்கணும்னு நினைக்கிறான், பெருங்கோபம். இதுதான் படம். சரிதானே வை? ஆமாம், ஆமான்ட்டாப்ல. ஏன்னா நீங்கள் இதை பாருங்கள், சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு ஆனால் அம்பேத்கர் சொன்ன இந்த மொழின்னு இருக்கிற அந்த வலி இருக்குல்ல, அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த நாட்டில் தீண்டாமைங்கிற ஒரு சொல்லே இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ வலின்னு தான்னா, யாருக்கு அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இந்த எண்ண ஓட்டம்தான் இங்கே எல்லாருக்கும், இந்த மானுடத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுது. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ பாருங்கள், என்னரும் மக்களே, சிலர் பாருங்கள், என்னரும் மக்களே, இந்த பூமியில் பிறந்து தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, குளத்தில் குளிக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, இப்படி இந்த தீண்டாமை இழிவை சுமந்து நீங்கள் படுகிற இந்த பாடை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் வழிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்க கூடாதா அப்படின்னு ஆவேசமாக தன்னுடைய வலியை வெளிப்படுத்துகிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை தான் தோணுது. எத்தனை வலி, எவ்வளவு வலியின் மொழி அது. இன்னுமா அந்த கொடுமை, இன்னும் தொடருது. அதை பாருங்க, பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற இந்த கொடிய நோயை ஒழிக்காது சமநிலை சமூகம் பிறக்காது. இதற்கு என்னைக்கு சொல்கிறான் பாருங்க, அந்த இதில் படத்தில் கூட வருது பாருங்க, நம்முடைய அது குரல் ஒளியில் வருது. நம்ம பாவா செல்லத்துறைவர் சொல்கிறார் பாருங்க, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறாரு, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடுறார். இப்போ அந்த காலத்திலேயே இந்த ஏற்றத்தாழ்வு இருந்திருக்குது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மானுடருக்கும்னு சொல்லவே இல்லை நம் மூதாதை. எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும்ன்றது. அதில் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். இதில் பாரதி ஏன் ஆகச்சிறந்த மானுடன் பாரதி கிட்ட கேட்கப்படுது, எங்க நோய், நாம் பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தோம், சத்திரியன் தோலிலிருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், அந்த சூத்திரன் காலிலிருந்து பிறந்தான், இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதில் பிறந்தான்னு பாரதி கிட்ட கேட்கப்படுது. பாரதி, அவன் மட்டும்தான்டா அவங்க ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தான்ட்டான். இன்னும் புரியுதா உங்களுக்கு? சமூகத்து மேலே இருந்த அவனுக்கு கோபம் இருக்குது பற்றியில, அந்த கோபம் தான் இந்த பெருங்கோபம். அதை நீங்கள் இது என்ன, அது இழிவை சுமந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும். நீங்கள் இந்த வலி இது மேல்தட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது நாட்டாமல் பண்ணிட்டு, இது ஒரு போதை, இது ஒரு மனநோய். மனிதனை சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை தாழ்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிற ஒரு மனநிலை கொடிய நோய். அது மனநோய். அதான் இங்கே இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும்ட்டான் வள்ளுவ பெருமகனார். காரணம் என்ன? துணி விழுக்கிற வண்ணான், முடிதிருக்கிற மருத்துவர், அங்கே சலவை தொழிலாளி வேணும், அங்கே தச்சன் வேணும், அங்கே விளைய வைக்க உணவுப் பொருளை விளைய வைக்க அங்கே வேளாண் குடிமகன் உழவன் வேணும், அங்கே அதை சமைக்க பாத்திரங்கள் செய்கிற குயவர் வேளாளர் குடிகள் வேணும். எல்லோரும் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாழ்ந்தால்தான் அது சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும்ட்டான். மற்றெல்லாம் பிணமிடான்ட்டான். எல்லாரும் தான் சாடி இருக்கான், பாடி இருக்கான், ஆடி இருக்கான், எல்லாம் பண்ணி பார்த்துருக்கான். ஒன்றும் நடக்கலைங்க. இங்கே சாதிக்கு ஒரு சாமி, சாதிக்கு ஒரு சமநிலை சமூகம் எங்கே இருக்குது?
செத்த பிறகு கூட பணத்தை புதைக்கிறதுல இவனுக்கு இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு இது, இந்த சாதிக்கு அது. இதில் எந்த சாதிக்கும் பாகுபாடு இல்லாத ஒரு தேசத்தை படைக்கும் இந்த நிலத்தில் முடியல. எங்கள் உயிர் தலைவன் அவன் கனவு கண்ட தேசத்தில், தமிழீழ நாட்டில் நீ எவனாவே இரு, என் கோட்டுக்குள்ளே என் நாட்டுக்குள்ளே வந்தால் நீ தமிழனா இருன்னு ஒரு மக்களை உருவாக்கி இறந்து போன எல்லாரையும் ஒரே இடத்தில் மாவீரர்கள் துயிலும் இல்லம் என்று, நீ பெரிய தளபதினாலும் படு, நீ சாதாரண வீரனாலும் படு, நீ எவனாவே இரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லோரும் ஒரே. இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியாது. ஆனால் இங்கே மகான்கள் தோன்றியிருக்கார்கள். காந்தி தோன்றியிருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர், பெரிய புத்தன் பூலே எல்லாரும் தோண்டிட்டான். ஒன்றும் எடுபடல, ஒன்றும் சரியில்லை. இன்னொரு தலைமுறை இந்த சாதி மதத்தை காலில் போட்ட செருப்பாக போட்டு தேய்ச்சி நடந்தாலே ஒழிய இது சாகாது. இந்த கருமத்தை ஒழிக்காமல் சமநிலை சமூகம் படைப்பது என்பது சாத்தியமில்லை. வெற்று வார்த்தை. சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைகளை வைத்துக்கிட்டு, சாதியை ஏற்றதார்களை வைத்து கொண்டு சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு என்று பேசுவதென்பது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தனம் பந்தலுக்கு சமம், மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாருன்னா காரணம் அவர் அனுபவித்த வழி. அவரை போல ஒரு கல்வியாளன் இந்த உலக வரலாற்றில் உண்டா சொல்லுங்கள். ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படிச்சிருக்கணும், அது குறைந்த தகுதி. ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மகன் உண்டென்றால் அது அண்ணல் அம்பேத்கர் தான். ஆகச்சிறந்த கல்வியாளன். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும்ட்டு நூலகம் எங்கே இருக்கோ அங்கே தான் அறை எடுத்து தங்கியிருக்கிறது. அப்பேற்பட்ட அறிஞன் சொல்லித்தான், இந்த சாதிய இழிவை தொட தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுறான்ட்டார். அப்போ அது அந்த வலியை இந்த ஒரு 2 மணி நேரமா 2 மணி நேரம் அந்த படத்தில் எவ்வளவு அழகாக சொல்ல முடியுமோ, அதாவது அது அதிகப்படியாக மிகைப்படுத்தாமல் இல்லை, ஆங்கிலத்தில் ஓவர் ட்ராமான்னு சொல்லுவாங்க. என்ன அது சொல்லணும், புரியும்படியாக சொல்லணும்ல சில இது. அவன் சொல்லிக்கிட்டே இருந்த, தம்பி ஏன்னா வரலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்ப நன்றி சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது நமக்கு பழகிருச்சு. இப்போ சும்மா பேரளவில் நம்ம ஒரு மொழியை பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று தெரியுறோம், அது இப்படி பழகிருச்சு. அதில் மிக ஆழமான ஒரு பதிவு, அந்த கருத்தை அது ஒரு கவித்துவமாக தாங்கி நிற்குது. ரொம்ப மிகைப்படுத்தாமல் தன் இயல்பு ஓட்டத்திற்கு இந்த கருத்துக்களை படம் சொல்லுது, வலியுறுத்துது. நல்ல ஒரு பதிவு. இனிவரும் தலைமுறையாவது இந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புனிதம் இருக்குது, அதான் மனிதம். அதை நோக்கி இந்த மானுடம் பயணிக்கணும். அதில் தான் இந்த உலகம் சரி வரும். இதுதான் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. காக்கை செத்தான, கொக்கு செத்தான, யானை செத்தான, புலி செத்தான, பூனை செத்தானன்னு கவலைப்படாமல் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் செத்தா பார்க்க நம்ம இருக்கோம், நம்ம செத்தா எவனும் இருக்க மாட்டான். அதெல்லாம் எந்த உயிர்மை நேயம் கொண்டு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் சக மனித சாவையே இன்றைக்கி ஏறிட்டு பார்க்குறதில்ல, போய்கிட்டே இருக்கும். அது பெரிய துயரம்தான். அப்போ இதில்